ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनि नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு அற்புதமான இன்னைக்கு பூரி ரத யாத்திரை நடக்குது. இப்போ எல்லாரும் கொஞ்சம் பேர் பார்த்துருக்கலாம். தூர்தர்ஷன் நிறைய சேனல்களில் போட்டிருந்தாங்க. லைவ் ரிலே வந்துட்டு அதில் அந்த காட்சி பார்த்தா லட்சோப லட்சம் மக்கள் அது எப்படி அங்கிருந்து, அதாவது எங்கெங்கோ இருந்து உலகம் முழுவதும் இருந்து வந்து செஞ்சிருக்காங்க. ஜெகநாதர் பார்க்கறதுக்காக வேண்டி அங்கே புரிஞ்சிருக்காங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன். வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க பகவானை பார்க்கறதுக்காக வேண்டிய, ரத யாத்திரை பார்க்கறதுக்கு வேண்டிய, அந்த தேரினுடைய வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்காக வேண்டிய வந்திருப்பாங்க. மாதிரியான ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. நம்ம அத்தியாயம் 7, அதாவது 3வது காண்டத்துல 7வது அத்தியாயத்துல பாக்குறோம். 12வது ஸ்லோகம். ஆக்சுவலா போன வாரம் நான் சொன்னதனுடைய தொடர்ச்சியாக இது வரும். விதுரர் மைத்ரேய முனிவர்கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாரு. அதுக்கு அவரெல்லாம் பதில் சொல்லியிருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் சில கேள்விகளை அவர் இங்க கேட்கிறாரு. அது சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். சவை நிவத்தி தர்மேண வாசுதேவானுகம்பயாம் பகவத் பக்தி யோகேன திராதத்தே சனரைஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை அபய் சரணார் பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதுக்கு ஜெய். ஆனால் பரமபுருஷரான வாசுதேவனின் கருணையினால் பற்றில்லாமல் பகவானுக்கு பக்தி தொண்டை செய்யும் முறையின் மூலம் சுய சுரூபத்தை பற்றிய அந்த தப்பு அபிப்பிராயத்தை படிப்படியாக குறைத்து கொள்ள முடியும். பொருளுரை: தன்னை ஜடத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்வதிலிருந்து அல்லது தன்னை கடவுள் என்று நினைப்பதிலிருந்து வரும் பௌதீக வாழ்வெனும் நடுக்கத்தை பரமபுருஷரின் கருணையினால் அவரது பக்தி தொண்டின் மூலமாக விலக்கிவிட முடியும். முதல் காண்டத்தில் விளக்கப்பட்டது போல பகவான் வாசுதேவனுக்கு செய்யும் பக்தி தொண்டு தூய அறிவை கொடுப்பதால் அது விரைவாக ஒருவரை பௌதீகமான வாழ்வு முறையிலிருந்து பிரித்து இப்பிறவியிலேயே உண்மை நிலையான ஆன்மீக வாழ்வில் நிறைவேறச் செய்கிறது. இவ்வாறாக ஒருவரை நடுங்க வைக்கும் பௌதீக காற்றுகளிலிருந்து அது ஒருவரை விடுவிக்கிறது. பக்தி தொண்டை பற்றிய அறிவால் மட்டுமே ஒருவரை முக்தி வழியை நோக்கி உயர்த்த முடியும். பக்தி தொண்டை செய்யாமல் அனைத்தையும் அறியும் நோக்கத்திற்காக மட்டுமே அறிவை வளர்ப்பதென்பது பலனற்ற உழைப்பாக கருதப்படுகிறது. இத்தகைய உழைப்பால் விரும்பிய பலனை ஒருவன் அடைய முடியாது. பகவான் வாசுதேவன் பக்தி தொண்டால் மட்டுமே திருப்தி அடைகிறார். இவ்வாறாக பகவானின் தூய பக்தர்களுடனான சகவாசத்தின் மூலமாக அவரது கருணை உணர்ந்தறியப்படுகிறது. தூய பகவத் பக்தர்கள் பலநோக்கு கருமம் மற்றும் தத்துவ கற்பனை ஆகியவை உட்பட எல்லா பௌதீக ஆசைகளுக்கும் மேற்பட்டவர்களாக உள்ளனர். பகவானின் கருணையை பெறுவதற்கு தூய பக்தர்களுடன் ஒருவன் சகவாசம் கொள்ள வேண்டும். இத்தகைய சகவாசம் மட்டுமே ஒருவனை நடுங்கச் செய்யும் பொருட்களிலிருந்து விடுவிக்கும். ஓம் தத்தத். இங்க ஒரு ஆரம்பமே பாத்தீங்கன்னா ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னது ஆனால் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு ஒரு பதிலாக இதைய இங்க சொல்றாரு. என்னன்னா அதுக்கு முன்னாடி விதுரர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், அதிலிருந்து இது தொடக்கம். விதுரர் மைத்ரேயர்கிட்ட கேட்கிறார். மைத்ரேய முனிவர்கிட்ட இப்போ தூய ஆத்மா,
அது வந்து தூய உணர்வோட இருக்குது. அவர் எப்படி அந்த ஆத்மா எப்படி அந்த தூய ஆத்மா எப்படி அறியாமையில் வந்து ஈடுபட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறாரு, பகவான் வந்து பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசியினுடைய இருதயத்திலும் அமர்ந்திருக்கிறார். அப்புறம் அப்படி இருக்கிறப்ப பிறகு ஏன் ஜீவராசியின் செயல்கள் துரதிர்ஷ்டத்திலும் துன்பத்திலும் முடிவுறுகின்றன? அப்ப என்ன ரெண்டு கேள்வி முக்கியமானது. ஆத்மா வந்து தூய்மையான உணர்வு உள்ளது. அப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி அறியாமையிலோட ஈடுபட்டான், அறியாமை சம்பந்தப்பட்ட செயல்கள்ல எப்படி ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்புறம் பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசியினுடைய இருதயத்திலும் பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அந்த ஜீவராசி எதனால துன்பத்துக்கு உள்ளாகிறாரு அப்படின்றப்போ மைத்ரேயர் சொல்றாரு, தன் சுய அடையாளத்தை குறித்து ஜீவராசி துக்கப்படுகிறான். அதாவது பொதுவா வந்து தன்னுடைய சுய அடையாளத்தை மறந்துடுறது அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய துக்கமான நிகழ்ச்சி. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து இங்க மைத்ரேய முனிவர் வந்து சொல்றாரு, தன் தலை துண்டிக்கப்பட்டதாக கனவு காணும் ஒரு மனிதனைப் போல அவனுக்கு தன் உண்மையான நிலை புலப்படவில்லை. பாத்தீங்கன்னா, தன் தலை துண்டிக்கப்பட்டதாக கனவு காணும் ஒரு மனிதன், அவனுடைய நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கான். ஆனா அது அறியாமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பிரபுபாதருக்கு அழகா உதாரணம் சொல்றாரு. அதை தெளிவா விளக்குறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் தலை துண்டிக்கப்பட்டதாக எப்ப அதை உணர முடியும்? தலை துண்டிக்கப்பட்டாச்சு அப்படின்னாவே அங்க அதை பார்க்க முடியாது. இது வந்து நாம விஞ்ஞானத்திலேயே படிக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய உணர்வு எல்லாமே வந்து எங்கிருந்து வருது? மூளையிலிருந்து எல்லாமே வருது. மூளையில் மூலியமாக தான் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம். அறிவுங்கிறது அங்க இருக்கு இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கிறப்போ அந்த தலை துண்டிக்கப்பட்ட உடல், அந்த காட்சியை எப்படி அந்த ஆத்மா பார்க்க முடியும்? அந்த நபர் பார்க்க முடியாதே. தன்னுடைய தலை துண்டிக்கப்பட்டாச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தன்னுடைய தலை துண்டிக்கப்பட்ட ஒரு காட்சியை ஒருத்தர் பார்க்கிறார் அப்படின்னா அது பொய், உண்மை இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்ப என்னது? உண்மை பொய் இல்லை, பொய் உண்மை இல்லை அப்படின்னா அது என்னது? நிஜம் இல்ல, அது கனவுல நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கனவுல நடக்கிற விஷயத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் தேவையில்லை, லாஜிக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து நேரடியா ஒரு மனிதன் வந்து தலை துண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவன் துண்டிக்கப்பட்ட காட்சியை அவனை பார்க்க முடியாது. இது நம்ம சாதாரணமா யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். அப்ப அதே மாதிரிதான் அறியாமைக்குட்பட்ட மனிதன் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு துன்பப்படுறான், துன்பப்படுறதாக ஃபீல் பண்றான். அப்ப அது எல்லாமே ஒரு அறியாமை, டெம்பரரி, மாத்திக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த தலை துண்டிக்கப்பட்ட காட்சி அவன் பார்க்கறான் அப்படின்னா அதுல அவன் கஷ்டம் வருது அப்படின்னா கண்ணை முடிச்சுட்டான வேலை முடிஞ்சுது, அவனுடைய துன்பம் அதோட போயிருது. அவன் தூக்கத்திலேயே கனவு கண்டுட்டு அந்த தூக்கம் நீடிச்சுட்டே இருக்க வரையும் கனவும் நீடிச்சுட்டே இருக்குது. அப்ப அவனுடைய துன்பமும் நீடிச்சுட்டே இருக்குது. அந்த துன்பம் பொய்யானது, மாயையானது. அப்ப அந்த துன்பம் அப்படியே அந்த பொய்யான துன்பமும் கூட போகணும் அப்படின்னா என்ன பண்ணணுவன்? கண்ணை முழிச்சுட்டா போதும், அந்த கனவு போயிடும். கனவு போயாச்சுன்னா அதுல வந்த துன்பமும் போயிடும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே நிஜமில்லை. அந்த கனவு நிஜமில்லை. கனவுல தலை துண்டிக்கப்பட்டதாக பார்த்த காட்சி நிஜமில்லை. அந்த துண்டிக்கப்பட்டதாக நினைச்சு அதன் மூலியமா வரக்கூடிய துன்பமா நினைக்கிறது அதுவும் நிஜமில்லை. அப்போ இப்படி ஒரு பொய்யான விஷயத்துக்காக, அதான் மாயை அப்படிங்கிறது. உண்மை மாறி தெரியும், பொய் மாறி தெரியும் அப்படிங்கிற அந்த மாதிரி நிஜம் அல்ல. அதாவது மாயா அப்படின்னாவே இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஒரு இல்லாத ஒரு விஷயம். இப்போ சூரியன் இருக்கு அப்படின்னா சூரியன் இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதே வந்து இருட்டு அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா இல்லை, இருட்டுங்கிற பொருள் இல்லை. அது வெளிச்சம் இல்லாத நிலை இருட்டு அப்படின்னு வேணா நம்ம புரியறதுக்காக சொல்லாமே ஒழிய அந்த இருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதே மாதிரி அறியாமை அப்படிங்கிறதுனாலதான் நம்ம துன்பப்படுறோம். ஆனா அது எதுவுமே நிஜம் இல்லை. நம்முடைய நிலையை அங்க மாற்றிட்டோம்னா அது வந்து அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்க ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணத்தை இங்க மைத்ரேய முனிவர் வந்து சொல்றார். அப்போ அந்த ஜீவராசி அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு அவர் என்ன சொல்றாங்க?
பகவானின் உன்னதமான நித்திய தொண்டை இழந்துள்ள ஜீவராசி பல வழிகளில் மாயைக்கு உட்படுகிறான். இதுக்கு காரணம் என்னது? அந்த கனவுல வர்ற துன்பம் மாதிரி வர்றதும் கூட எதனால வருது? பகவானுக்கு செய்ய வேண்டிய பக்தி தொண்டை மறந்து இருக்கிறதுனால. ஏன்னா அந்த ஜீவராசி தனக்கும் பகவானுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அது எந்த காரியத்தையுமே செய்ய மறுக்குது. அப்ப அந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த ஜீவராசி துன்பத்திற்குள்ளாகப்படுகிறான். அப்புறம் அதே மாதிரி பிரபாத இன்னொரு விளக்க சொல்றாரு. பந்தப்பட்ட வாழ்வில் கூட அவன் பகவானின் நித்திய தொண்டன் என்பதுதான் உண்மை. அதாவது பக்தியில மட்டுமல்ல, பக்தியில இருந்தா அவன் தெரிஞ்சுக்கிறான். பக்தியில் இல்லாத நிலை அப்படிங்கிறது பந்தப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பௌதீக வாழ்க்கை அப்படிங்கிறோம். என்ன பந்தப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை. யாரோ ஒருத்தராலேயோ யாரோ ஏதோ ஒரு சூழ்நிலையாலேயோ ஏதோ ஒரு நிர்பந்தத்தாலேயோ நாம அடக்கி வைக்கப்படுறோம். நம்முடைய சௌகரியத்துக்கும் நம்முடைய சுதந்திர எண்ணப்படி நாம இயங்க முடியாது. அப்போ ஒருத்தர் தன்னுடைய சௌகரியத்துக்கு இயங்க முடியல அப்படின்னாலே துன்பம் தான். தன்னுடைய விருப்பப்படி காரியங்கள் நடக்கல அப்படின்னாலே துன்பம் தான். ஒரு குழந்தைய பாருங்க, ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்குது, அது முடியல அப்படின்னா அது அழுக ஆரம்பிக்கும். அப்ப என்னது? அது துன்பம் தான். அதனால முடியல, அது கிடைக்கல அப்படிங்கிறனால அழுகுது. அதே மாதிரிதான் மனிதன் அந்த தேவையை மறுத்ததுனால்தான் துன்பப்பட்டுட்டு இருக்கான். தேவையை அவன் செஞ்சிருந்தான் அப்படின்னா அங்க அந்த துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறதுதான். அப்போ இங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க? மாயையின் வசியத்துக்கு கீழ்ப்படிந்து அதற்கு சேவை செய்வதும் கூட ஒருவன் நிச்சயமாக சேவை செய்ய வேண்டியவன் என்பதையே உணர்த்துகிறது. பிரபுபாதருடைய ஒவ்வொரு பொருளுரையினுடைய அந்த கருத்துக்களும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கல்வெட்டு மாதிரி நம்முடைய மனசுல பதிஞ்சு நமக்கு அதையே உள்வாங்கிக்கூடிய உண்மையான ஒரு ஆர்வத்தோட நம்ம கேட்டோம் அப்படின்னா இது அப்படியே மனசில் பதிஞ்சு. என்னது எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் இது? மாயையின் வசியத்திற்கு கீழ்ப்படிந்து அதற்கு சேவை செய்வதும் கூட ஒருவன் நிச்சயமாக சேவை செய்ய வேண்டியவன் தான் என்பதையே இது உணர்த்துகிறது. அவன் மாயைக்கு சேவை செய்யறான், அது பிரயோஜனமா இல்லைன்னா கூட அவனுக்கு சேவை செய்யக்கூடிய இயல்பு இருக்கு, அந்த தர்மம் அந்த சுபாவம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த சேவையை அவன் வேற இடத்துல மாற்றி செய்யறான் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனா அவனுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த சுபாவம் இருக்கு, இயற்கை இருக்கு, நேச்சர் அப்படிதான். ஏன்னா அந்த நேச்சர் இல்லை அப்படின்னா ஒருத்தர் யாருமே ஒரு ஒருத்தர் ஏன்னா எல்லாமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சேவைதான். ஆனா அது பகவானுக்காக செய்யறோமா இல்ல வேற யாருக்காக செய்யறோமா அப்படிங்கறதுதான் அங்க பொருள். பகவானுக்காக நம்ம செய்வோம், இல்ல பௌதிக வஸ்துக்களுக்காக செய்யறது இருக்கு, தனக்காக செஞ்சுக்கிறது இருக்கு. இந்த மாதிரி இல்ல, பகவானுக்காக செய்யறது தவிர மற்றது எல்லாமே அறியாமல் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கறது நாம் புரிஞ்சுக்கலாம். அதனால அவருக்கு இந்த இயற்கையான சுபாவம். அதனால்தான் ஜீவேர சொரூபுவை கிருஷ்ணேர நித்யதாஸ் அப்படிங்கிறது பிரபுபாத எல்லா இடங்கள்லையும் சொல்றாரு. அப்படின்னா நமக்கு அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிய, ஏன்னா அந்த ஆத்மாவினுடைய இயல்பு சேவை செய்யக்கூடியது, சேவை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியது ஆத்மா. சேவையை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறவர் பகவான். அப்போ நம்முடைய சேவை யாருக்கு போகுது அப்படிங்கிறதுதான், அதை பொறுத்துதான் நம்முடைய பலன்கள் அப்படிங்கிறது எல்லாமே. அதனால நம்ம சேவை செய்யக்கூடியது இயற்கையான ஒரு விஷயம்தான். அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு கூச்ச மனப்பான்மை, சமுதாயத்துல என்ன நினைப்பாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. கோயிலுக்கு போறது இது எல்லாமே ஒரு கௌரவ குறைச்சலா நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. கோயிலுக்கு போறதுன்னா கௌரவ குறைச்சல், பகவானுக்கு ஏதாச்சும் சேவை செய்யறதுன்னா அது ஒரு கௌரவ குறைச்சல். ஒண்ணும் வேண்டாம், சாமிக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், ஒரு குடம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட அந்த அந்த ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு கொடுக்குறதுக்கு கூட சில பேர் யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா நான் எதுக்கு செய்யணும், அப்படி எனக்கு நான் கௌரவத்தை விட்டு செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அது என்னன்னா அவங்களுக்கு அதை பத்தின ஒரு புரிந்துணர்தல் இல்லை அப்படிங்கிறதுதான். புரிதல் இல்லாதனால்தான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வருது. அப்போ இந்த ஒரு பகவானுக்கு சேவை செய்ய மறுத்ததுனால்தான் அந்த ஜீவராசிக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறது பரவலாகவே எல்லா புராணங்கள் எல்லா சாஸ்திரங்கள்லுமே
சொல்லப்பட்டிருக்கு. ஜீவராசி பகவானுக்கு சேவை செய்ய மறுத்ததால் மாயையின் சேவையில் வைக்கப்பட்டுள்ளான். அப்போ அந்த சேவை அவன் எப்படி இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணுங்கிறப்ப பகவான் சேவை செய்ய மறுக்கும் போது இந்த பக்கம் மாயைக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருது, கட்டாயம். அது நிர்பந்தத்தில் செய்யறது, வேற வழியே இல்லை. இப்ப ஜெயில போய் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்க முடியாது. ஜெயில போய் அவன் பாட்டுக்கு ஹாயா கீழே படுத்து தூங்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. குச்சி எடுத்து அடிச்சு தூங்குற நேரம் வேணா தூங்கிக்கலாம், அவ்வளவுதான். மற்ற நேரமெல்லாம் ஏதோ ஒரு வேலை அவன் செஞ்சுட்டு இருந்தாகணும், ஏன்னா நிர்பந்தம் இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் ஒரு மாயைக்கு வசப்பட்டு ஒரு செய்யக்கூடிய வேலை தான் அந்த அறியாமையில் செய்யக்கூடிய வேலைகள். அது நம்மை துன்பத்திற்கு தான் உள்ளாக்கும். அதே வீட்டுல ஒருத்தர் தன்னுடைய வீட்டுல ஏதோ ஒரு காரியம் செய்யறாங்க, ஒரு பெண் இருக்காங்க, குடும்ப தலைவி, அவங்க வீட்டுல ஏதோ சமையல் செய்யறாங்க, தன்னுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காக செய்யறாங்க அப்படின்னா அது அது ஒரு அந்த சேவை பிரயோஜனம் இருக்கு, குடும்பத்துக்கு பிரயோஜனம் இருக்கு. அதே அந்த குடும்ப தலைவன் இருக்காரு, அவரு அதே மாதிரி தான் அந்த குடும்பத்துக்காக ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சோ வேலைக்கு போயோ ஏதோ பணம் காசு கொண்டு அந்த குடும்பத்தை காப்பாத்துறாரு, அதுக்காக பாடுபடுறாரு. அப்படிங்கிறப்ப அது போற்றுதலுக்குரியது, அது கரெக்டு அப்படிங்கிறோம். அதே அந்த நபர் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு அங்க ஜெயிலுக்கு போய் அங்க ஜெயில ஏதோ ஒரு காரியங்கள் அந்த தண்டனையாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னா அது குடும்பத்துக்கு பிரயோஜனம் இருக்கா, இல்ல அந்த நபருக்கே பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அப்ப என்னன்னா அவர் அந்த தவறு செஞ்சதுனால அங்க போயிருக்காரு. அப்ப அந்த தவறு செஞ்சு அங்க போனதுனால அந்த நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார், அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் அங்க போகணுங்கிற ஆசை எப்படி வந்தது? அவர் ஏன் போனாரு? இங்க குற்றம் செஞ்சதுனால. அப்ப குற்றம் செஞ்சாரு அப்படின்னா நாம என்ன பார்க்கணும்னா ஆத்மாவினுடைய நன்மையை அவர் பார்க்கல அப்படிங்கிறது தான். ஆத்மாவினுடைய நன்மையை கருதாம அவர் ஏதோ ஒரு தனக்கு தோணுன மாதிரி எல்லாம் காரியங்கள் ஏதோ ஆசாபாசத்தினால செஞ்சதுனால அவர் அங்க சிறை வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் அங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுக்குமே பலன்கள் ஒரு அனுகூலமாக இருக்காது அப்படிங்கிறதான். காரியம் அவர் செஞ்சுதான் ஆகணும், நிர்பந்தத்தில் செய்யறது. அதே மாதிரிதான் இங்க பகவானுக்கு செய்யல அப்படின்னா நிர்பந்தப்படுத்திதான் மாயை செய்ய வைக்கும். மாயை நிர்பந்தப்படுத்தி செய்ய வைக்கும். இது ஆக்சுவலா பகவத்கீதையிலே கிருஷ்ணா 18வது அத்தியாயத்தில் சொல்றாரு. நான் இது இன்னும் ஒரு வாரம் அடுத்த வாரத்துல பார்ப்போம்னு நினைக்கிறேன். அது தொடர்ச்சி பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள் அது வருது. என்னன்னா கிருஷ்ணா என்ன சொல்றாரு, நீ என்னுடைய பேச்சை கேட்காம நீ இதை செய்ய மறுத்த அப்படின்னா நீ இயற்கை குணங்களால கட்டாயப்படுத்தப்பட்டு நீ இதை செய்ய வேண்டிய காலம் வந்துடும், அப்படி ஒரு நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. ஒரு நிர்பந்தத்தினால் நீ செய்ய வேண்டியது வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதனால அந்த நிர்பந்தத்தினால செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது நிர்பந்தம் தான், அது நிர்பந்தம் தான். நம்ம நிர்பந்தத்திலிருந்து சுதந்திரமானவர்கள், விடுபட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே இல்லை. நம்முடைய நிலையை நாம உணர்றது இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி தான் எஜமானன், தான் எதுக்காக இந்த முதலாளிக்கு நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட அவன் வேலை செஞ்சான் அப்படின்னா அவன் கண்டிப்பா அந்த எஜமானுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டான், எஜமானுக்கு விசுவாசமான காரியங்களை செய்ய மாட்டான். அவனால கம்பெனிக்கும் கஷ்டம்தான், நஷ்டம்தான். அதனால அது ஏதோ ஒரு நாள் முதலாளிக்கு தெரிய வரும், முதலாளி அவனை டிஸ்மிஸ் பண்ணுவாரு. அப்ப அவன் நடுத்தெருவில் நிற்பான் வேலையே இல்லாம. அப்ப அது அவனுக்கு துன்பமயமான நிலை. அதே மாதிரிதான் பகவானுக்கு சேவை செய்ய மறுக்கும் போது அது உடனுக்குடனே நமக்கு அதனுடைய பலன்கள் தெரியறதில்லை, பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். ஆனா இதனால்தான் இது நடந்தது அப்படிங்கிற காரண காரியத்தோட நம்ம விஷயங்களை அப்ப புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு பக்தி இல்லை. பக்தி இல்லாதனால ஆத்ம தத்துவமோ உடல் தத்துவமோ மற்ற ஒரு பிரகிருதி அப்படிங்கிற அந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்களோ எதுவுமே அவனுக்கு தெரியறதில்லை. எல்லாமே அவரு தெரியாம ஒரு அறியாமையில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அங்க பாக்குறோம். அப்ப அதனால அவர் அறியாமையில் செய்யக்கூடியதுனால்தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு துன்பத்தை அவரு அனுபவிக்க வேண்டியது வருது அப்படிங்க புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இங்க ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணம் மைத்ரேய முனிவர் சொல்றார். என்ன உதாரணம்?
நீரில் பிரதிபலிக்கும் சந்திரன் நீரின் தன்மையுடன் உறவு கொண்டதால் பார்ப்பவருக்கு நடுங்குவது போல் காணப்படுகிறது. அதுபோலவே ஜடத்துடன் கொண்ட தொடர்பால் ஆத்மாவும் ஜடத்தின் தன்மையை கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. இது வந்து பாக்குறோம், தண்ணியில சூரியனுடைய பிம்பம் தெரியுது. ஆனா தண்ணி லேசா நம்ம தொடும்போதோ அசைக்கும் போதோ என்ன ஆகுது, அந்த சூரியனே அசைகிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா வந்து சூரியனை நம்ம அசைக்க முடியுமா? முடியாது. அது எங்கேயோ இருக்கு. ஆனா அங்க அதனுடைய பிம்பம் தான் இங்க தண்ணியில் தெரியுது. அப்ப அதே மாதிரிதான் நாம இதுக்கு ஒரு உதாரணம், வேற ஒரு உதாரணம் கூட நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஒரு பஸ்ல நம்ம போறோம், நாம வந்து அமைதியா தான் இருக்கிறோம், நாம சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நாம ஒண்ணும் பண்றது இல்லை. ஆனா பஸ் வேகமா போயிட்டு இருக்கு, அங்க ஒரு குழி மேடு இருந்ததுன்னு என்ன ஆகுது, பஸ் அந்த குழியில ஏறி 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 பஸ் அதைய சில சமயம் தூக்கி தூக்கி அடிக்குது, அவருக்கு அடிபடுறதும் கூட நடக்குது. ஆனா அவர் எகிரி குதிக்கிறாரா? இல்ல. அவர் ஜம்ப் பண்றாரா? இல்ல. எதுவுமே பண்றது இல்ல, அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தொடர்பு இருக்கு இல்லைங்களா? அந்த பஸ்ஸில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறதுனாலேயே அந்த பஸ் மூலியமா, அந்த பஸ் பிரயாணத்தின் மூலியமாக வரக்கூடிய அந்த சங்கடங்களையும் தொந்தரவுகளையும் அவர் அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் நாம இந்த ஜடத்துடன் கொண்ட தொடர்புனால, ஜட உலகத்துக்கு வந்த தொடர்புனால நம்ம வந்து நாம தூய்மையானவர்களா இருக்கலாம், நல்ல ஒரு ஜீவாத்மா பகவானுடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட, ஜடத்துடன் கொண்ட தொடர்பினால் 3 குணங்கள், இயற்கை குணங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த இயற்கை குணங்களினுடைய தொடர்புனால நாம் இங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வந்துடுது. அப்ப அதனால அந்த ஜடத்தினுடைய தொடர்பை நாம கட் பண்ணணும். ஜடத்தினுடைய தொடர்பை கட் பண்றது அப்படின்னு எப்படி? இந்த ஜட உலகத்தை விட்டு வேற எங்கேயாச்சும் போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கெல்லாம் இல்ல. அது பகவானுடைய உலகம் தான் வேற ஒரு உலகம். 2 உலகங்கள். ஒண்ணு பகவானுடைய வைகுண்ட உலகங்கள், ஒண்ணு இந்த ஜட உலகம். இங்க நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா பகவானுடைய உலகத்துக்கு தான் போகணும். அதுக்கு உடனே நம்ம ஓடி ஒளிஞ்ச மாதிரி நம்ம திடீர்னு பஸ் பிடிச்சி ஏறி போயிடலாம், இன்னைக்குன்னு தப்பிச்சு அப்படிங்கறதுக்கெல்லாம் இல்ல. அதுக்கு பக்தி காரியங்கள் ஏதோ நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்போ பக்தி தொண்டில் நம்ம ஈடுபடும் போது அந்த ஜட விஷயங்களுடைய தொடர்பு ஆட்டோமேட்டிக்கா போயிருது. எப்படின்னா, அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு புழு இருக்கு. புழு வந்து என்ன பண்ணுது, ஒரு இலையில வந்து ஊர்ந்து போயிட்டு இருக்கு. அது இன்னொரு இலைக்கு போகணும் அப்படின்னா அது அப்படியே வந்து என்ன பண்ணுது, ஒரு பாதி நிலையில அது இருப்ப கட் பண்ணிட்டு மிச்சம் பாதி விடுது. தன்னுடைய பிடியை ஒரு ஒரு இலையில பிடிச்சிட்டு இன்னொரு இலையில விட்டுருது. அதே மாதிரிதான் இந்த ஜட விஷயத்தோட உள்ள தொடர்பை நம்ம விடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு பக்கம் பக்தியின் பக்கம் நம்முடைய பார்வையை திருப்பணும் அப்படின்னா, அது சம்பந்தமான காரியங்களை நம்ம ஈடுபட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது படிப்படியா முழுமையாகுது அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனா என்ன அப்படின்னா, இது படிப்படியா இந்த நம்முடைய ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டது என்னது, ஏன் வந்து துன்ப நிலையை அவங்க அனுபவிக்கிறாங்க? பரமாத்மா உள்ளேயே இருக்காரு, அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க இந்த ஜீவராசிகள் அப்படின்னு கேட்டாரு. அப்போ இந்த பக்தி தொண்டில அவங்க ஈடுபட ஆரம்பிக்கும் போது படிப்படியாக அவங்களுடைய துன்பங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மாறும் அப்படிங்கிறதுதான். இதுல வந்து சில பக்தர்களுக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் நம்ம கிட்ட கேட்பாங்க. என்னன்னா, நீங்க சொல்றீங்க ஹரே கிருஷ்ணா மந்திர ஜெபம் பண்ணா சரியா போயிடும் அப்படிங்கிறீங்க, நானும் பகவத்கீதை படிக்கிறேன், பாகவதம் படிக்கிறேன், ஹரே கிருஷ்ணா மந்திரமும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஆனா எனக்கு சில பிரச்சனைகள் வருது. எதனால? திடீர்னு ஒரு பக்தருக்கு பார்த்தா ஒரு அடிபட்டுருது, இல்ல ஏதாவது குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஒரு தொழில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது. இப்ப இதெல்லாம் எதனால, ஏன் பக்தனுக்கு வரணும்? அப்ப இந்த ஒரு கேள்விக்கு இது நெருக்கமாவே இருக்கு. அவர் கேட்கிற கேள்வி, விதுரர் பரமாத்மாவாக உள்ள உள்ள பகவான் இருந்துட்டும் கூட ஏன் வந்து ஒரு ஆத்மாவுக்கு இப்படி துன்பம் வருது அப்படின்னு சொல்லி, அது பொதுவான கேள்வி. ஆனா நாம் இப்ப பேசக்கூடிய டாபிக் வந்து ஒரு பக்தனுக்கு ஏன் வருது அப்படிங்கிறது. ரெண்டு ஒண்ணு அல்ல. ஒரு பக்தர் அல்லாதவருக்கு வரக்கூடியது ஏன் வரணும் அப்படின்னா அதுக்கு காரணம் ரெண்டு சொல்லலாம். ஒண்ணு ஜடத்தினால் உண்டான
ஒரு தொடர்பு, ஜட உள்ள விஷயத்தோட தொடர்பு இருக்கிறதுனால வருது ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய கர்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அவர் வந்து பூர்வ ஜென்மத்துல என்ன செஞ்சாரோ அதுக்கான கர்ம விதிகளின்படி அவரு அந்த துன்பத்தை அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிறது விதி. விதியிலிருந்து யாருக்கும் விலக்கு இல்லை. அப்போ அது அப்படி போயிருது. அதே பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள், அவங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு நோயினால பிரச்சனை வரலாம், குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரலாம். ஒரு நாம் ஒரு எப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். திடீர்னு ஒரு மாற்றங்கள் குடும்பங்கள்ல வரும்போது அது ஒரு நமக்கு ஒரு கவலைகளை உருவாக்கலாம். ஒரு தொழில் ரீதியா சில பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி சில பேர் ஒரு ஏதோ ஒரு வித்தியாசத்தில் இருப்பாங்க, அவங்கள தூக்கி டிரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லி எங்கேயோ தூக்கி அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? அவங்களுடைய கர்மானால அது அந்த துன்பம் வர்றது இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கும் அதே மாதிரி ரெண்டு விதமான கருத்துக்கள் நம்ம சொல்லலாம். ரெண்டு கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த கர்மா இல்லை அவங்களுக்கு, அவங்களுடைய பெரிய ஒரு விஷயமா நடக்க வேண்டிய இது பகவானுடைய கருணையினால சிறுசா போயிருச்சு அப்படின்னா, அதாவது தாங்க முடியாத ஒரு துன்பத்துல ஒருத்தர் வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை. அப்படி தாங்க முடியாத ஒரு துன்பத்துல ஒரு பக்தரை பகவான் வச்சிடறாரு அப்படின்னா கூட அது மூலியமா பகவான் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதா நிஜமே ஒழிய, அது வேற எதுக்கு நம்ம வேற எந்த அர்த்தமும் நம்ம கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே பகவானுடைய ஆசீர்வாதங்கள், கருணை எல்லாமே வந்து நமக்கு நன்மைத்தான் கொடுக்குமே ஒழிய எந்த விதத்திலும் கசப்பாக ஒரு கடினமாகவோ ஒரு துன்பத்தையோ கொடுக்காது. அது ஆக்சுவலா படிப்படியாக நம்மை பக்குவத்தில் ஏற்படுத்தி அது வந்து வாழ்க்கையினுடைய நிலை, யதார்த்தமான நிலையை நமக்கு புரிய வைக்கும். அப்போ பிரகலாதர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எத்தனை துன்பங்களை நான் அனுபவிச்சாரு. அது எல்லாமே வந்து ஒரு நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. மொத்த உலகமும் ஒரு பக்கம் இருக்கு. அதாவது இரண்யகசிபுனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை ஜனங்களும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. எல்லாருமே இரண்யகசிபுனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்காங்க. தனி ஒரு சிறுவனாக இங்க பிரகலாதன் தனியா இருக்காரு. அவர் பயப்படவே இல்லை. அவர் என்ன சொன்னாரு? நான் வந்து இந்த நரசிம்மர்கள் பக்கத்திலேயே யாருமே போக மாட்டேன்ட்டாங்க. மகாலட்சுமியோ இந்திரனோ சந்திரனோ பிரம்மாவோ யாருமே போக மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நிலையிலையும் கூட நாரதனுடைய வழிகாட்டுதலின்படி அந்த சிறுவன் வந்து அவரு பகவானை பிரேஸ் பண்ணிட்டு, அதாவது அவரை துதிப்பாடிட்டு அவர் போய் பக்கம் நெருங்கி பகவானுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தார். அப்ப அந்த கோபம், பகவான்கிட்ட அந்த உக்கிரமான கோபத்தை தணிக்க செய்தது அவருடைய பக்தி. இதே வந்து மற்றவங்களை பக்கம் போகவே யோசனை பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பக்தி இல்லை. பக்தி இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட அந்த பக்தி மேல அவங்களுக்கே நம்பிக்கையும் இல்லை. பக்தி அப்படிங்கிறது வந்து நாம நம்முடைய பக்தி என்னங்கிறது ஓரளவுக்காக நம்ம தெரிஞ்சிருக்க முடியும். அப்புறம் அது இல்லாம வந்து நம்முடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு தராசுல வச்சு பார்க்கலாம். எப்படி தராசுன்னா, தராசுல இப்ப நம்ம ஒரு கிலோ ஒரு பொருளை வந்து 1 கிலோ நம்ம நிறுத்தி எடுக்கணும். ஒரு அரிசி இருக்கு, நிறுத்தி எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? அந்த 1 கிலோவுக்கு சமமான ஒரு எடைக்கல்லை ஒரு தட்டில் வைப்போம். இன்னொரு தட்டில் நம்ம அந்த அரிசி எடுப்போம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இப்ப இந்த தராசு எப்படி நம்ம எடை போடணும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்ம ஒரு தட்டத்தில் வைக்கணும். இன்னொரு தட்டத்துல எதுவா இருக்கணும்? எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பகவத்கீதையிலயோ பாகவத்திலயோ இருக்கும். அந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு தட்டத்தில் வைக்கணும். இது ரெண்டும் ஒத்து போகுதா அப்படின்னு பார்த்தா விஷயம் முடிஞ்சு போச்சு. நம்ம கரெக்டாதான் செய்யறோமா தவறா செய்யறோமா அப்படிங்கிறது. அப்ப ஏன்னா நமக்கு சில சமயங்களுக்கு வந்து நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட் மாதிரியே தெரியும். ஆனா நம்ம சாஸ்திரத்தினுடைய வழிகாட்டுதலின்படி செய்யறோமா அப்படின்னா தெரியாது. அது பெரும்பாலும் அப்படி இருக்கிறது இல்லை. ஆச்சுங்களா? அப்ப அந்த மாதிரி நாம் வந்து இந்த ஜடத்துடன் கொண்ட தொடர்பினால்தான் வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து 2 வகையான பிரிக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்ம செஞ்சுட்டு இருக்கிற காரியங்களை 2 விதமா தான் பிரிக்க முடியும். 3வது விதமா பிரிக்க முடியாது.
கிருஷ்ணரோடு தொடர்புடைய விஷயங்கள் செயல்கள் அப்படிங்கிறது ஒரு ரகம். இன்னொரு ரகம் இதுக்கு சம்பந்தமே இல்லாதது, கிருஷ்ணரோடு சம்பந்தம் இல்லாத செயல்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது ரகம். அப்ப கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட செயல்கள் அப்படிங்கிறத பக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது பகவத்கீதையில நம்ம வந்து ஒரு 5 விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்குமே ஒரு கூட்டு முயற்சியாக செய்யப்படுது அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஜீவாத்மா, உடல், புலன்கள், முயற்சி, அப்புறம் பகவான் பரமாத்மா. இந்த 5 விஷயங்கள், இந்த 5 விஷயங்கள் சேர்ந்த கூட்டு முயற்சி அப்படின்னு. அப்ப அது நல்ல விஷயங்களா இருந்தாலும் அதுதான் அந்த கூட்டு முயற்சி இருக்கு, கெட்ட விஷயங்களா இருந்தாலும் கூட்டு முயற்சி தான். பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறோம், அதுக்கு இந்த 5 பேர் சேர்ந்தா செய்யணும். இல்ல பகவான்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா நான் நாத்திகமான கருத்துக்களை பேசிட்டு இருக்கேன், அந்த மாதிரியான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த 5 விஷயங்கள் தான் தேவை. ஆனா இதுல என்ன பாத்தீங்கன்னா, இந்த 5 பேருடைய அந்த டீம் ஒர்க்குன்னு சொல்றோம், கூட்டு முயற்சியில் தான் நடக்குது. அப்போ செய்யக்கூடிய அந்த நாத்திகமா பேசக்கூடிய வார்த்தைகள், அது சம்பந்தமான செயல்கள், பகவானிலிருந்து விலக்கி இருந்து அங்க செய்யக்கூடிய அது எந்த காரியமா இருந்தாலும் கூட அதுக்குமே இந்த 5 விஷயங்கள் தேவைப்படுது. அதுல பகவானும் இருக்கிறார். அப்ப என்னன்னா அந்த ஒரு அடிப்படையான விஷயம் கூட தெரியாம அந்த ஆத்மா இருக்கு அப்படிங்கிறதுதான். அதுதான் அறியாமை. அப்போ இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அதான் பகவான் என்ன சொல்றாரு, பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு, பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமுடாத்மா கர்த்தாக மிதிமன்யதே அப்படிங்கிறாரு. அதாவது பிரகிருதே கிரியமானானி குணை, ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய காரியங்களுக்கு எல்லாமே தன்னையே கர்த்தாவாக ஒரு ஆத்மா நினைக்குது. அகங்கார விமூடாத்மா, முட்டாள், அகங்காரம் பிடிச்சு முட்டாள், மூடன் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையாக நடக்கும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தாவாக நினைச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அதே மாதிரிதான் இந்த 5 விஷயங்கள் பகவான் கொடுத்த, பகவான் இருக்காரு, பகவான் கொடுத்த ஜீவாத்மா இருக்குது, ஜீவாத்மாவுக்கு தொடர்பான புலன்கள் இருக்கு, உடல் இருக்கு, ஜீவாத்மா தான் முயற்சியும் பண்ணுது புலன்கள் மூலியமா. இவ்வளவும் நீ இருந்துட்டும் கூட நான் தனியா அதை செஞ்சேன், நான் தனியா செஞ்சிட்டு இருக்கேன், என்னுடைய சக்தியினால செஞ்சிட்டு இருக்கேன். அந்த சக்தி யாரு கொடுத்தாங்க? சக்தி எங்கிருந்து வருது? செய்யறதுக்கு உண்டான புலன்கள் எங்கிருந்து வந்தது? அதுக்கான யோசனை எங்கிருந்து வந்தது? இது எல்லாமே முட்டாள்கள் தான் அவங்க. பகவானை வந்து வணங்க மறுக்கிறவங்க, பக்திக்கு வராதவங்க, இது எல்லாமே மூடர்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு, முட்டாள்கள். முட்டாளுக்கும் மூடனுக்கும் கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா முட்டாள் அப்படிங்கிறவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் சொன்னாலும் கேட்டுக்குவான். முட்டாள்னா அப்படிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவான், அவன் கோபம் வராது, அவனுக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆனா மூடன் அப்படிங்கிறவன் இருக்கானே, அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விஷயம் தெரியாது, ஆனா அதை எடுத்து சொன்னா அவனுக்கு கோபம் வரும். அது மூடா, விமூடாத்மா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்குமே தானே கர்த்தா என்று தவறாக எண்ணுகிறது அந்த அகங்காரமான ஆத்மா அப்படிங்கிறதான். அப்போ இருக்கக்கூடிய விஷயங்களே 2 தான், ஒண்ணு பகவான் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு பகவானுக்கே சம்பந்தம் இல்லாதது. அப்போ இந்த பகவானுக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. அப்ப அந்த பகவானுக்கு சம்பந்தப்பட்டு நம்ம காரியங்களை செஞ்சுட்டு வரும்போது, அதாவது சம்பந்தப்பட்டு காரியங்களை செய்ய வரும்போது செய்ய முற்பட்டா வேலை முடிஞ்சது அப்படிங்கிறதுதான். நம்ம பகவானுக்கு சம்பந்தப்படுத்தி நம்முடைய காரியங்களை செய்ய முற்படணும் அப்படிங்கிறதுதான். ஆக்சுவலா வந்து பக்தி மூலியமா தான் என்னை தெரிஞ்சுக்க முடியும்னு பகவான் எல்லா இதுல இடத்துலயுமே சொல்லியிருக்காரு. பகவத்கீதையில் நம்ம இதுல படிச்சிருக்கோம், இனி வரக்கூடிய பகவத்கீதை வகுப்புகள்லையுமே நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ பக்தி அல்லாத ஒரு வழியில, பக்தி அப்படின்னாவே இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், பக்தி அப்படின்னாவே ஏதோ ஒரு உறவு முறை அங்க இருக்கு. நான் பகவானை நேசிக்கிறேன், அந்த அன்பு அப்படிங்கிறது அங்க இருக்கு, அதுதான் பக்தி அப்படிங்கிறது. ஆனா நான் எதையோ வந்து ஒரு யாசகம் கேட்டு வாங்குறதுக்காக நான் அங்க ஒரு பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னா அது வந்து பக்தி அல்லது, அது வந்து ஒரு வியாபாரம். அப்போ பக்திக்கு வரும்போது நமக்கு தேவையான விஷயங்களும் கிடைச்சிருது. ஆக்சுவலா அதுக்குன்னு தனியே ஒரு வியாபார மனப்பான்மையோட நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எனக்கு வந்து அது வேணும் இது வேணும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா
நம்முடைய பக்தர்கள் எல்லாருமே தனக்கு அது வேணும் இது வேணும் பெரும்பாலும் கேட்கறது இல்லை. ஏதோ ஆரம்பத்துல வரும்போது எனக்கு சிலதெல்லாம் வந்து டிமாண்ட் பண்ணி கேட்பாங்களா இருக்கும். ஆனா போக போக அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருது. பகவான் ஏதோ நடத்தி வச்சுட்டு இருக்காரு. அவருடைய இது விஷயங்கள் அவர் நடத்தி வைக்கக்கூடியது எல்லாமே நியாயமாகத்தான் இருக்கும், நல்லதாகத்தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்து அவங்களுக்கு அந்த பக்தர்களுக்கு வந்துருது. அப்படிங்கிறது எல்லா பக்தர்களுமே அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருது. அப்ப இது அவங்களே உணரக்கூடிய எத்தனையோ தருணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களே வெளிப்படையா சில பேர்ல சொல்றாங்க. ம். அப்ப இதெல்லாம் எப்படி அவங்க செய்ய முற்பட்டாங்க அப்படிங்கறதுதான். நம்ம செய்ய முயற்சி பண்ணா போதும் அப்படிங்கறதுதான். அப்ப இங்க சொல்லிருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்திலிங்கோட பரமபுருஷரான வாசுதேவனின் கருணையினால் பற்றில்லாமல் பகவானுக்கு பக்தி தொண்டை செய்யும் முறையின் மூலம் சுய சுரூபத்தை பற்றிய அந்த தப்பு அபிப்பிராயத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்ள முடியும். அப்ப அந்த இது இது என்ன சொல்றாங்க? தப்பு அபிப்பிராயம்ங்கிறாங்க. தப்பான அபிப்பிராயம். நம்ம வந்து பகவானுடைய தொண்டன், பகவானுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டா அது சரியான அபிப்பிராயம். இல்ல பகவானுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, ஏதோ உலகத்தில் நல்லா இருக்கணும் கஷ்டம் இல்லாம இருக்கணும்னா இதை கும்பிடணுமாமா அப்படின்னு சொல்றாங்க, இதை படிக்கணுமாமா, இதை கேட்கணுமாமா அப்படிங்கிற ஒரு எண்ண மனப்பான்மையோட ஒருத்தர் செய்யறாங்க அப்படின்னா அது வந்து தப்பான அபிப்பிராயம். அது கரெக்டான அபிப்பிராயம் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து சரியான அபிப்பிராயத்தோட சரியான புரிதலோட இதை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுதான். அப்போ தன்னை ஜடத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்வதிலிருந்து அல்லது தன்னை கடவுள் என்று நினைப்பதிலிருந்து வரும் பௌதீக வாழ்வெனும் நடுக்கத்தை பரமபுருஷரின் கருணையினால் அவரது பக்தி தொண்டின் மூலமாக விலக்கிவிட முடியும். இங்க ரெண்டு விஷயங்கள் பிரபுபாதர் சொல்றார். ஒண்ணு தன்னை வந்து ஜடத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்வது, இன்னொன்னு தன்னையே கடவுளாக நினைச்சுக்கிறது. இது அந்த மாதிரி கான்செப்ட் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பேச கேட்டிருக்கோம். கடவுள்னு சொல்லி அப்படின்னா கூட எல்லாம் ஒண்ணுதானுங்க, நாமளும் கடவுள் தானுங்க, பக்திக்கு வந்தாச்சு நாமளும் கடவுள் தான், இறந்தாச்சுன்னு நாமளும் கடவுள் தான், எந்த நிலையிலுமே நானும் கடவுள் தான் அப்படிங்கிற நிலைக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்துடுறாங்க அவங்க சில பேர். ஆனா பக்தியினுடைய புரிதல் அப்படிங்கிறது அப்படி அல்ல. பக்திக்கு வந்ததுன்னா அதனுடைய புரிதல் எப்படி இருக்கும்? பகவான் பெரியவர், நான் தாழ்ந்தவன், பகவான் விபு, நான் அணு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அது கரெக்டான புரிதல். இல்லாட்டி என்னது? அது தப்பான அபிப்பிராயம். அப்ப சரியான அபிப்பிராயம் அப்படிங்கிறது நான் பகவானுடைய சேவகன், பகவானுடைய பின்ன பகுதி. எனக்கு கிருஷ்ணாவே சொல்றாரு இல்லையா, மமைவ அம்சா அப்படிங்கிறாரு. மமைவ அம்சா, என்னுடைய அம்சங்கள். அப்போ நம்முடைய அடையாளத்தை நம்முடைய அப்பா தானே சொல்ல முடியும், வேற யார் சொல்ல முடியும்? அப்ப நம்முடைய அப்பா யாரு? கிருஷ்ணா. அப்ப அவர் சொல்றாரு நம்முடைய அடையாளத்தை என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு. நாம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நம்ம இல்லைன்னு சொல்லிங்கன்னா அப்ப நம்ம அப்பா தான் யாரு? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப வந்து நம்ம ஒரு வாதத்துக்காக வச்சுட்டாலும் கூட கிருஷ்ணா என்னுடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்றாரு. அகம்பீஜ பிரதப்பிதா அப்படிங்கிறாரு, நான் விதையளிக்கும் தந்தை அப்படிங்கிறாரு, இந்த ஆத்மாக்களை விதைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ கிருஷ்ணா என்னுடைய அப்பா இல்லை அப்படின்னா சரி, நம்முடைய அப்பா யார்? அடுத்த கேள்வி, அப்பா இல்லாம அனாதையா இருக்கிறோமா? அப்ப அந்த அப்பா யார்? அப்பாவுடைய பெயர் எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா? நமக்கு ஏதாச்சும் தெரியுமா? நம்ம ஏதாச்சும் புத்தகத்துல படிச்சிருக்கோமா? எதுவுமே இல்லை, எந்த தகவலுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஆனா இந்த கருத்தையும் நம்ம ஏத்துக்க மாட்டோம். இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, வேற எந்த கருத்துமே சாஸ்திரத்துல சொல்லல. அதனால்தான் வந்து சிவபெருமானே என்ன சொல்றாரு? ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனம் பரம். அதாவது நம்ம ஆராதிக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளிலேயே விஷ்ணு வழிபாடுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏன் சொல்றாருன்னா தன்னை உணரக்கூடிய நிலை, தன்னுடைய அப்பா யார் என்று உணரக்கூடிய நிலை அந்த பக்தியில மட்டும்தான் கிடைக்கும். மற்ற விஷயங்கள்ல நமக்கு இதே இந்த உலகத்தோட நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், அதுக்காக இதெல்லாம் யாரோ ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா தான் நம்ம நினைச்சுக்குவோம். இப்ப நம்மளோ நம்முடைய சந்ததியினரோ எல்லாருமே வந்து இங்க சந்தோஷமா ஆனந்தமா நம்ம வந்து குடியிருந்து வாழ்ந்துக்கலாம், நமக்கு பின்னாடியுமே வந்து வரக்கூடிய சந்ததிகள் இங்கெல்லாம் ஒரு அனுபவிக்கிறதுக்காக இதை கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டோம். இங்க உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு, அதாவது ஒரு பழம் இருக்கு அப்படின்னா பகவான் அந்த பழம் அப்படிங்கிற ஒரு மரத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா நமக்கு ஏது உணவு? எது ஒரு தானியம் அப்படிங்கிற ஒரு விவசாய சம்பந்தமான ஒரு நெல்மணியோ பருப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு தானியங்கள் வந்து நமக்கு இல்லை
அதை படைக்கல பகவான் அப்படி நம்மளை மட்டும் படைச்சு விட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதை சாப்பிடுவோம்? நம்ம பசியோட தான் இருப்போம். நம்ம எப்படி வளருவோம்? நம்ம எப்படி காரியங்கள் செய்வோம்? நம்முடைய காரியங்கள் செய்யறதுக்கானாலும் சக்தி வேணும் இல்லையா? அப்ப அதுக்கு எங்க இருந்து வந்தது? ஒரு நாத்திகனா இருந்தாலும் கூட கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு கூட அந்த சக்தியே பகவான் தான் கொடுக்குறாரு. பகவான் படைத்த பொருட்கள் மூலியமா தான் அவனுக்கு அந்த சக்தியே வருது. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? இது எல்லாமே எனக்குன்னு உண்டானது நானே தேடிக்கிட்டது. நான் உழைக்கிறேன், அதுக்கான பணம் வாங்கிக்கிறேன், அந்த பணத்தில் நான் அரிசி பருப்பு வாங்குறேன், சாப்பிடுறேன், இதுக்கு பகவானுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறான். அப்ப என்னன்னா இதுதான் தவறான அபிப்பிராயம், அகங்காரத்தினால பேசக்கூடிய பேச்சுக்கள். அப்போ ஒரு உண்மையான அபிப்பிராயம் அப்படிங்கிறது பகவானுடைய நிச்சயமான தொண்டன். நான் பகவானுடைய மகன், என்னுடைய அப்பா பகவான் பிதா, அகம் பீஜ பிரதப்பிதா அப்படிங்கிறார். அப்போ அந்த வாக்கை அப்படியே நம்ம ஏத்துக்கணும். அப்ப பகவான் அப்பா அப்படின்னா, நான் குழந்தை அப்படின்னா, பகவான் எல்லாரையும் தான் தன்னுடைய குழந்தைன்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எல்லாரும் குழந்தைகள். அதாவது ஒரு பாட்டு ஒண்ணு, இது பொதுவா எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். வைஷ்ணவ ஜனதோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, பழைய பாட்டு. அது சமஸ்கிருதமா இல்ல பெங்காலியா என்னன்னு தெரியல. பட் அதுல ஒரு நாள் நான் படிச்சு பார்க்கும்போது அந்த அர்த்தம் போட்டிருந்து ரொம்ப அற்புதமான ஒரு பக்தன் அப்படிங்கிறனுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கான அதுல அவன் சமநோக்கோட பார்ப்பான் எல்லாரையுமே. ஏன்னா அந்த பக்திக்கு வந்தாச்சுன்னா தான் அந்த விட்டு கொடுக்குற மனோபாவம், தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இல்லாத நிலை, இது எல்லாமே வரும் அப்படிங்கிற. பக்தி இல்லை அப்படின்னா நான் தான் பெருசு, தலை நிமித்திட்டே நடந்து போய் ஏதோ ஒரு பக்கம் தலையில அடிச்சுக்குவாங்க, முட்டிக்குவாங்க. அந்த தலை குனிவு அப்படிங்கிறது வராது. தலை குனிவுன்னா அவமானம் அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. தலை குனிவு அப்படின்னா அடக்கத்தோட போறது, தான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ண அபிப்பிராயம். அது எப்ப வரும்? பக்திக்கு வரும்போது மட்டும்தான் வரும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, எல்லாம் எனக்கு மேல அறிவாளி யாருங்க, எனக்கு மேல எதையுமே நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க யாருமே இல்லை, நான் போய் அங்க நின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த அகங்காரம் விடாது. அப்ப அந்த அகங்காரம் இருக்கக்கூடிய நிலையில அந்த அகங்காரத்துக்கு தீனி போடுற விதத்துல இன்னைக்கு பௌதிக உலகமே என்ன பண்ணுது? அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா உடனே அவங்கள புகழ்ந்து சொல்ல ஆரம்பிச்சு, எனக்கு நீங்க இல்லாம இது எப்படிங்க, உங்களால தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு ஒருத்தனை கொஞ்சம் தூண்டி விட்டா போதும். அது ஏற்கனவே ஒரு அகங்காரம். அதாவது சொல்லுவாங்க, முதல்லயே குரங்கு அதுக்கு ஒரு கரெக்டான மனோநிலை இருக்காது, ஒரு இடத்துல நிக்காது. அந்த குரங்கு கல்லு மேல பிடிச்சு அப்படி இருக்கும். கல் குடிச்ச குரங்கு அது இங்க ரொம்ப வேகமா ஓட சாதாரணமா தாவறதை விட வேகமா தாவ ஆரம்பிக்கும். அந்த கல் குடித்த குரங்குக்கும் கூட ஒரு தேழு வேற கொட்டிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு புகழுக்கு அடிமையான நபர்கள், கோபத்துக்கு அடிமையான நபர்கள், இந்த மாதிரி ஜட விஷயங்களுக்கு அடிமையான நபர்கள் எல்லாருமே அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அவங்களை ஒரு மோசமான நிலை தள்ளிடுது. ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபைனல் எண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற நாம யாராச்சும் பார்க்க போறோமா? இல்ல. ஏன்னா இது எல்லாமே ரகசியமாக இருக்கு. நம்முடைய நிலையே அடுத்தது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பகவானுங்க ரகசியமா வச்சிருக்காரு. ஆனா ரகசியமா இருந்தாலும் கூட பக்தனுக்கு வழி காமிச்சிட்டாரு. இது என்னுடைய பக்தன் என்னைக்குமே இழிவடைவதில்லை, வீழ்வதில்லை. அவன் என்னுடைய இடத்துக்கு கண்டிப்பா தவறாமல் வருவான், சத்தியம்ங்கிறாரு. இவனுக்கு இந்த வாக்குறுதி தர்றேன், மன்மனா பவம் பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. ஒரு பக்தர் சொல்றாரு, வைஷ்ணவ ஜனதோ அப்படிங்கிறது குஜராத் பாட்டு அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரி என்னையவே நினைச்சிட்டு இருந்து அவன் எங்கிட்டயே கண்டிப்பா வர்றான். நீ என்னுடைய பக்தன் அப்படிங்கறதுனால, எனக்கு பிரியமானவன் அப்படிங்கறதுனால நான் உனக்கு இந்த வாக்குறுதியை தர்றேன் அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணா கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அது எவ்வளவு பெரிய வாக்குறுதி. அப்போ அந்த மாதிரி ஒரு பக்தி தொண்டு அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கு இல்லை அப்படின்னா கூட எந்த நிமிஷமும் ஏத்துக்கலாமே. எந்த நிமிஷமே அதை நம்ம தொடங்கறதுக்கான நேரம் இருக்கு. ஒருத்தர்கிட்ட இப்படித்தான் சொல்லியிருந்தேன், அவர் பகவத்கீதை படிக்க சொல்லியிருந்தேன். அவர் எப்பவுமே சொல்லுவாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இஸ்கானுக்கு ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க, அது பெருமையா சொல்லுவார். ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கேன், நான் கிட்டத்தட்ட 18 வருஷமா வந்துட்டு இருக்கேன் அப்படின்பாரு.
சரிங்க, பகவத்கீதை படிச்சிட்டீங்களா? இருக்கு, ஆனா இனி படிக்க ஆரம்பிக்கல. நான் படிக்கலாம் தான் எடுத்து எடுத்து வைக்கிறத, நான் தொடங்கவே இனி முடியல, தொடங்கிருக்க இனி அதுக்கு நேரம் வரல அப்படிங்கிறாரு. அப்ப நான் தமாஸ் மாதிரி கேட்டேன், சரி நாங்க ஒரு மேலதாளத்தோட எல்லாம் வீட்டுக்கு வர்றோம், அந்த நல்ல நேரத்தை நாங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு வர்றோம், வாத்தி கோஷ்டியோட நாங்க வரட்டுமான்னு கேட்டேன். அப்புறம் உடனே அவர் கிண்டல் பண்றாங்கிறது புரிஞ்சுட்டாரு. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், ஐயோ நாளையில இருந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனா அது சொல்லியே ஒரு 6 மாசம் ஆச்சு. அவர் இன்னைக்கு வரைக்குமே அது தொடவே இல்லை. அப்ப இந்த மாதிரி, ஆனா நான் பக்தன் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு அந்த மாதிரியான மனோபாவம் இருக்கும். ஆனா காரியங்கள் எதுவும், பக்தி சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம், அது ரொம்ப தவறானது. நம்ம அது நம்முடைய வளர்ச்சியை நாமளே தடுத்துக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, செல்ஃப் அனலைஸ் இல்லை அப்படிங்கிறது. நம்மை பத்தி நாமளே ஒரு அனலைஸ் பண்றது இல்லை. நாம் எந்த படிக்கட்டுல நம்ம இருக்கிறோம், அதான் நான் சொன்னது. ஒரு தராசுல நம்முடைய பக்தியை வச்சு எடை பார்க்கணும். கரெக்டா இருக்குதா, எவ்வளவு எடை இருக்கு, நாம எவ்வளவு எடை இருக்குன்னு எப்படி சொன்னேன் நானு. ஒரு பக்கம் நாம் எந்த மாதிரியான காரியங்கள் செய்யறோம் அப்படிங்கிறது. இதுக்கு தராசு தட்டே தேவையில்லை. நான் சொல்ற தராசு தட்டுங்கிறது உதாரணத்துக்கு சொன்னேன். ஒரு பேப்பர்ல எழுதலாம். பேப்பர்ல ஒரு ரெண்டு பேப்பர் ரெண்டா பிரிச்சுக்காங்க. ஒரு சைடு என்ன செய்யணும், சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது, பக்தின்னா சாஸ்திரத்துல என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது ஒரு சைடுல எழுதலாம். இனி ஒரு சைடுல பாத்தீங்கன்னா நான் என்னன்னு இதுல செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற எழுதலாம். பகவான் சொல்றதுக்கும் நம்முடைய இதோட ஒத்து போகுதா அப்படிங்கிறது. அப்ப இங்க சொல்லியிருக்கிறதே தன்னை ஜடத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்வதிலிருந்து அல்லது தன்னை கடவுள் என்று நினைப்பதிலிருந்து வரும் பௌதீக வாழ்வெனும் நடுக்கத்தை பரமபுருஷரின் கருணையினால் அவரது பக்தி தொண்டின் மூலமாக விலக்கிவிட முடியும். அப்போ இன்னொரு இது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பகவான் வாசுதேவருக்கு செய்யும் பக்தி தொண்டு தூய அறிவை கொடுப்பதால் அது விரைவாக ஒருவரை பௌதீகமான வாழ்வு முறையிலிருந்து பிரித்து இப்பிறவியிலேயே உண்மை நிலையான ஆன்மீக வாழ்வில் நிலைபெறச் செய்கிறது. அதுதான் பக்தியினுடைய தாற்பயமே. அங்க அதனுடைய ஒரு பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த நிலையில தொடங்கினாலும் அது உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. எப்படின்னா, உங்களுக்கு உதாரணம் சொல்றேனே. ஒரு வீட்டுல கரண்டே இல்லாம இருக்கு. கரண்ட் ஏற்கனவே இருந்திருக்கு, பட் அது சரியா பராமரிப்பு இல்லாதனாலே ஏதோ இதாகி கட் ஆகி நின்று போச்சு. சுத்தமா எரியறதே இல்லை. ஏன், கனெக்ஷன் இல்லை. ஏதோ ஒரு பக்கம் பணம் கட்டாம கூட இருக்கலாம், அவங்க பீஸ் கட்டை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இது ஒரு 10 வருஷமா இருந்திருக்கலாம், 5 வருஷமா. இதே அவருக்கு திருப்பி பணத்தை கட்டி கனெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லியாச்சுன்னா, லைட் வந்தாச்சு அப்படின்னா சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியும். இது இத்தனை வருஷமா பூட்டித்தான் இருந்தது, பணம் கட்டாம வர்றதுக்கு இதே மாதிரி பணம் கட்டியாச்சு, கரண்ட் கொடுத்தாலும் கூட அது எரியறதுக்கு இன்னொரு 2 வருஷம் ஆகும் அப்படிங்கிற நிலை இருக்கா? இல்ல. அது உடனே லைட்டு அதனுடைய வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அது மின்சாரம் அப்படிங்கிறது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரிதான் பக்தி தொண்டு அப்படிங்கிறதுமே. நாம எந்த நிலையில இருந்தாலும் சரி, நாம அதை இது வரைக்கும் எனக்கு பக்தியிலேயே நான் வரலைங்க, இப்பதான் வர்றேன் அப்படின்னா கூட இந்த நிமிஷமே நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல நான் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கேன், இந்த லெவல் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன், அதுக்கு போயிட்டு இருக்கோம், 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் நாம செலுத்துறோம். அது எந்த கிலோமீட்டர் ஸ்பீட், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும், எந்த மாதிரியான வளர்ச்சி அடையணும் அப்படிங்கறதெல்லாம் தீர்மானிக்கிறது யாரு? நாம. அப்ப இதுக்கு தடையாக இருக்கக்கூடியது நாமளா தான் இருக்கணும், வேற யாரும் இல்லை. அப்ப சுற்றுப்புற சூழ்நிலைகள் இதெல்லாம் ஒரு தடை மாதிரி தெரியலாம். ஆனா ஒரு பக்தனுக்கு தெரியும், பகவானே அவனுக்கு வேணுங்கிற ஒரு அறிவை கொடுத்துட்றாரு. கொடுத்து என்ன பண்றாரு, அதை எப்படி டேக்கிள் பண்றது, அந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையை பகவான் கொடுத்துடுறாரு. அதாவது சர்வசிய சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் அப்படிங்கிறாரு. எல்லாருடைய இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன், எங்கிட்ட இருந்தா
ஞாபக சக்தி, அறிவு, மறதி எல்லாம் வருது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அறிவு அப்படிங்கிறது வந்து பகவான் கொடுக்குறாரு. எந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது வந்து பக்திக்கு வந்தாச்சுன்னா பகவானே கத்து கொடுத்துருவாரு. யாரோ ஒரு குரு மூலியமாக கத்து கொடுத்துருவாரு. அப்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறோம், இல்ல நம்முடைய வளர்ச்சி அவ்வளவாக இருக்கிறது இல்ல. இதுல பாத்தீங்கன்னா செடி அப்படியே உயிரோடு இருக்கும். சில தொட்டியில நம்ம செடி வச்சிருப்போம், அது காஞ்செல்லாம் போகாது, ஆனா வளர்ச்சியும் அடையாது, அங்கதான் இருக்கு. தண்ணியும் ஊத்திட்டு இருப்போம் நம்ம. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி ஊத்துவோம், அந்த தண்ணி வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் அது எடுத்துக்கணும், மிச்சம் எல்லாம் கீழே போயிடும். அதே சமயம் அதுக்கு ஒரு நல்ல உரம் வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும், மீண்டும் நல்ல செழிப்பா வர ஆரம்பிச்சிடும். ஆனா நமக்கு அந்த உரம் வைக்கணும் அப்படிங்கிறது அது யாரு இதெல்லாம் விதைக்கிறது? அப்ப இந்த செடி வந்து உயிரோட இருக்குமே ஒழிய பலனை கொடுக்காது. செடி உயிரோட இருக்கும், காஞ்சு போய் இருக்காது. கண் முன்னாடி பார்த்தா உயிரோட இருக்கு, நல்ல பச்சை பசேல்னு இருக்கு, அதெல்லாம் தெரியும். ஆனா அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒண்ணு காரியமா இருக்காது. கண் முன்னாடி தெரியும், செடியா இருக்குது, உயிரோட இருக்குது, ஆனா அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா அது அப்படியே நிலையில் இருக்கு, ரொம்ப நாளா அதே மாதிரி பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு வேற ஏதோ தேவைப்படுது. அந்த தேவைப்பட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் நம்முடைய பக்தி, அதே மாதிரி ரொம்ப காலமா அது அப்படியே நிக்குது அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறது ஒரு லிஸ்ட் போட சொன்னேன் இல்லைங்களா? அதைய பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருள் நம்ம கிட்ட இருக்கா, நாம அதை போட்டோமா, அந்த செடிக்கு நம்ம போட்டோமா இல்லையாங்கிறது பார்த்தாச்சு அப்படின்னா, போடல அப்படின்னா போட்டா வேலை முடிஞ்சுது, மறுபடியும் டக்குன்னு வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் வந்து நான் இத்தனை நாள் வளரல, இனி எதுக்கு வளரணும் அப்படின்னு செடி கேட்காது. அதுக்குண்டான ஒரு காரியத்தை அந்த சிஸ்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ணி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இருந்து மீண்டும் தளர ஆரம்பிச்சிரும், வளர ஆரம்பிச்சிரும். அப்ப அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுமே நம்ம கையில் தான் இருக்கு. எல்லாமே நம்முடைய முயற்சி. நம்முடைய முயற்சி அப்படிங்கிறது எதுல இருந்து வருது? நம்முடைய ஆசை. நான் பக்தியில முன்னேறணும், நான் இந்த ஜட உலக வாழ்க்கை வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படும் போது அது பாத்தீங்கன்னா பகவானுடைய கருணையினால சில சமயத்துக்கு நமக்கு ஆசை கிடைக்கலன்னு, ஆசை வரலினாலும் கூட பகவானுடைய கருணை அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு போர்ஸ்ஃபுல்லா நம்ம பகவான் தள்ளி விட்டுருவாரு உள்ள. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளை வந்து பகவான் நம்ம மேல ரொம்ப கருணை வச்சிருக்காருன்னு அர்த்தம். எவ்விதத்திலேயாவது இந்த ஜட உலக வாழ்க்கையிலிருந்து அந்த ஆத்மாவை நான் காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக சில சமயத்துக்கு போர்ஸ்ஃபுல்லாங்க கூட பகவான் வந்து அந்த இதைய செய்வார். ஏன்னு கேட்டீங்கன்னா, பொண்ணு வேண்டாம், ஒரு தாய் வந்து 10 மாசம் வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க. அது வந்து அதனுடைய தாய்க்கும் குழந்தைக்கும் பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தொப்புள் கொடி உறவு தான். அது மூலியமா தான் அதுக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனா இந்த குழந்தை வெளியே வரணும் அப்படின்னா அங்க ஒரு அவஸ்தையை தாயும் அனுபவிச்சாகணும், அந்த குழந்தையும் அனுபவிச்சாகணும், வேற வழியே இல்லை. அது அப்படியே குழந்தை அந்த அப்படியே வயிற்றுக்குள்ளேயே இருக்கு, எனக்கு வலி வேண்டாம் அப்படின்னு இருந்தா அந்த குழந்தையும் வெளியே வராது, தாய்க்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. அது அப்படியே அந்த நிலை நீடிச்சதுன்னா அதுக்கு என்ன மீனிங் இருக்கு போகுது? இந்த தாய்மை அப்படிங்கிறதுக்கு அது வந்து பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அப்ப அதுக்கான பிரயோஜனம் அப்படிங்கிறது எப்படி? அந்த குழந்தை வெளியே வரணும். எந்த நிலைக்குமே அந்த குழந்தை வெளியே வந்தா தாய்க்கும் பிரயோஜனம், குழந்தைக்கும் பிரயோஜனம். அப்ப அப்படி வெளியே வரணும் அப்படிங்கும் போது அந்த இரத்த குழாய்களோட சம்பந்தப்பட்டிருக்கூடிய அந்த உடல் அது என்ன ஆகுது, பிச்சுட்டு தான் வெளியே வருமா. அப்ப அந்த இரத்த குழாய்கள் உடையக்கூடிய அந்த கசியக்கூடிய அதுதான் அந்த வலிகளாக உணரப்படுது. அப்ப அந்த வலியை அந்த தாய் தாங்கித்தான் ஆகணும், அந்த குழந்தையும் அந்த வலியை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படிங்கிற இந்த ஒரு அவஸ்தைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு அவஸ்தை மாதிரிதான் நமக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வரக்கூடிய சில சமயத்தில் நடக்கக்கூடிய சில இக்கட்டுகள், சில பார்த்தா கஷ்டம் மாதிரி தோணக்கூடிய விஷயங்கள், துன்பங்கள், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அது எல்லாமே எதுக்காக? இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, புது ஆத்மா ஒண்ணு அங்க வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இதுக்காக வேண்டிதான். அப்ப அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து பகவான் செய்யக்கூடிய பக்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே ஒரு நல்லதற்காகத்தான் இருக்குமே ஒழிய கண்டிப்பாக கெட்டதா இருக்காது. பக்தர்கள் அப்படி நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுதான். அப்புறம்
பக்தி தொண்டை செய்யாமல் அனைத்தையும் அறியும் நோக்கத்திற்காக மட்டுமே அறிவை வளர்ப்பது என்பது பலனற்ற உழைப்பாக கருதப்படுகிறது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து தகவல்கள் சேகரித்த மாதிரி அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது எதுக்காக போகுது? அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு சிவவாக்கியர் அப்படிங்கிற ஒரு சித்தர், அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அதுல என்ன, அந்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, காலை மாலை நீரிலே மூழ்கும் மந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பரும். ஒரு தண்ணியிலேயே காலையில் சாயந்தரம் குளிக்கிறது மட்டுமே பக்தி அப்படின்னு இருந்தா, அப்ப தண்ணிக்குள்ளேயே இருந்துக்கூடிய தேரைக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? அதே மாதிரி நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து செய்யும் பக்தி ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. என்ன சொல்றாங்க? சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னா, அந்த ஒரு பாத்திரம், நம்ம சமைக்கிற பாத்திரம் இருக்கு, அது வடச்சட்டின்னு சொல்றோம். இந்த வடச்சட்டி இருக்கு, அதுக்கு ஒரு சட்டுவம் வச்சு அது ஏதோ ஒன்று நம்ம சமைக்கிறோம். அந்த சமைக்கும் போது அது மூலியமா கிடைக்கக்கூடிய ருசியான உணவு வகைகள் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அந்த இதையெல்லாம் தினம் செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த சட்டிக்கு சட்டுவத்துக்கும் தெரியுமா இந்த உணவு பதார்த்தங்கள் ருசி எல்லாம்? அதே மாதிரிதான் நாம வெறும் அறிவு களஞ்சியமா இருந்துடக்கூடாது. பக்தி அப்படிங்கிறது வெறும் விஷயங்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது வெறும் தத்துவமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா கிருஷ்ணா சொல்லிட்டு அந்த பகவத்கீதையிலும் ஸ்ட்ராங்கா சொல்லிடுது, பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் எஷ்ட அஸ்மி தத்துவதக. அப்ப அந்த உண்மையான பக்தி தொண்டால் மட்டும்தே என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. அதனால டைம் ஆயிடுச்சு, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தூய பகவத் பக்தர்கள் பலநோக்கு கர்மம் மற்றும் தத்துவ கற்பனை ஆகியவை உட்பட எல்லா பௌதீக ஆசைகளுக்கும் மேற்பட்டவர்களாக உள்ளனர். பகவானின் இங்க பாருங்க ஸ்ட்ராங்கா கிருஷ்ணன் வந்து பிரபுபாதர் என்ன சொல்றாரு, பகவான் ஏன்னா ஒரு ஆச்சாரியாருடைய ஒரு உபதேசத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு பக்தியில முன்னேறுவதற்கு ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி. பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வேண்டாம், உங்களுக்காக நான் வந்து ரத்தம் சிந்த உழைச்சி இதையெல்லாம் கொடுத்துருக்கேன், இதையெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக்காங்கன்னு கண்ணுல தண்ணி விட்டு ஒரு தடவை அந்த வீடியோல நான் பார்த்தேன். கண்ணுல கண்ணீர் விட்டு அழுது சொல்றாரு, நான் வந்து இதுக்காக உங்களுக்காக ரொம்ப லேபர் அந்த பெயின் எடுத்திருக்கிறேன், இதையெல்லாம் உபயோகப்படுத்திக்காங்க, நீங்க உங்களுக்காகத்தான் இதை வந்து இவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அப்ப அதுக்கு பிரபுபாதர் என்ன சொல்றாரு, பகவானின் கருணையை பெறுவதற்கு தூய பக்தர்களுடன் ஒருவன் சகவாசம் கொள்ள வேண்டும். இத்தகைய சகவாசம் மட்டுமே ஒருவனை நடுங்க செய்யும் பொருட்களிலிருந்து விடுவிக்கும். அந்த பௌதீகமான வாழ்க்கையிலிருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வரணும் அப்படின்னா என்ன சொல்றாரு, ஒரு பக்தனுடைய சகவாசம் வேணும் அப்படிங்கிறாரு. ஒரு பக்தனுடைய சகவாசம்ங்கிறது நேரடியா ஒரு பக்தனுடைய சகவாசம் கிடைக்கலாம். சகவாசம் அப்படின்னா அவங்களுடைய ஒரு அறிவுறுத்தல்களோ ஆலோசனைகளோ இதெல்லாம் வந்து கேட்டுக்கிறது அப்படிங்கிறது இல்ல. நமக்கு அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் நமக்கு இல்லை அப்படின்னா பிரபுபாதருடைய நேரடி ஆலோசனை நமக்கு இருக்கு. அப்படின்னு என்னது, தினந்தோறும் நம்ம பிரபுபாதரனுடைய புத்தகங்களை படித்தாலே போதும், வேற எந்த விதமான சவகாசம் நமக்கு தேவையே இல்லை. ஒருத்தர் பற்றி இவர் வந்து எப்படிப்பட்ட பக்தர், இவர் கரெக்டா சொல்லுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு டவுட் வரலாம். அதே சமயம் பிரபுபாதர் ஒரு ஆச்சாரியார், அவர் நம்ம டவுட் பண்ண முடியாதே. அப்போ பிரபுபாதர் வந்து இங்க வந்து ஒரு பகவானால சக்தி அளிக்கப்பட்ட, ஏன்னா பிரபுபாதர் வந்து சக்தி ஆவேச அவதாரம், பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம், பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியார். இந்த ஒரு பர்பஸ்க்காக வேண்டிய, ஏன்னா இது வந்து பகவானுடைய அவதாரங்கள்ல அந்த சக்தி ஆவேச அவதாரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது. எப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பத்திரம் எழுதும் போது பவர் ஆஃப் அட்டார்னின்னு அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இந்த ஒரு இதையே நான் எனக்கு இது டீல் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இல்லை வேற ஏதோ ஒரு வெளியே இருக்கிறேன், அதனால என்னுடைய சார்பாக இந்த இடத்துல இவர் கையெழுத்து போடுறாரு அப்படிங்கிற ஒரு பவர் அவர் கொடுக்குறோம். அதே மாதிரிதான் இங்க வந்து பகவான் வந்து ஒருத்தருக்கு அங்க சக்தியை கொடுக்கிறார். பிரபுபாதருக்கு வந்து அந்த சக்தியை கொடுத்து இந்த விஷயங்களை அந்த அனைத்து உலகத்துக்குமே அதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை படைச்சு பகவான் பிரபுபாதருக்கு அந்த சக்தியை கொடுத்து பிரபுபாதரும் அதை நல்ல வண்ணம் உபயோகிச்சு
இன்னைக்கு அகில உலகம் முழுவதுமே வந்து இன்னைக்கு கிருஷ்ண பக்தியை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து பிரபுபாதர் வந்து நம்ம ஏற்படுத்தி வச்சுட்டு இந்த நாள்ல வந்து நம்ம அதை வந்து நம்ம மனசார நினைவு கூறணும் அப்படிங்கிறது தான். இப்ப வேற யாருக்காச்சும் வந்து டவுட் கேள்விகள் ஏதாச்சும் இருந்துன்னா கேட்கலாம். டவுட் இன்னைக்கு நிறைய இருக்கு பிரபு. ஆனா ஹரே கிருஷ்ணா, டைம் கேளுங்க கேளுங்க கேளுங்க. பிரபு, இப்போ இப்ப அவர் பகவத்கீதை படிக்கல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பிரபு? அது எதனால அந்த மாதிரி இருக்கலாம் பிரபு? அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷோவுக்காக பக்தி எடுத்துட்டா அந்த மாதிரி வரும். அதுல உள்ளார்த்தமான ஒரு பிடிப்பு இல்லாம இருந்தா. சில பேர் அதை வந்து ஒரு அதுக்கு என்ன சொல்றது, ஒரு கௌரவத்துக்காக அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. நான் பக்தியில இருக்கேன் அப்படிம்பாங்க, பக்தி சம்பந்தமா எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தருக்கு அந்த மாதிரி பட்டமெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆன்மீக செம்மல் அப்படின்னு. ஆனா ஒரு ஆன்மீக திருநீர் மட்டும் வச்சிருப்பாரு, அவ்வளவுதானே வழி, வேற எந்த காரியமும் செய்யறது இல்லை. இது கண்கூட நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி என்ன அவங்க வந்து ஒரு அந்தஸ்துக்காக ஸ்டேட்டஸ் சிம்பல். இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கௌரவம் கிடைக்குது சமுதாயத்துல அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் நிறைய இருக்காங்க, பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி சில நபர்கள் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து அதை செய்யறதுக்கு மெனக்கட முடியாது, சோம்பேறித்தனமா இருக்கு. காலையில் நேரத்துல எந்திரிக்கணும்னா எந்திரிக்க மாட்டாங்க. அதான் காலையில நேரத்துல 5 மணிக்கு எந்திரிக்கிறதுன்னு கூட முடியலைன்னா அப்புறம் எப்படி ஆன்மீகத்தில் நம்ம வளர முடியும்? அதே மாதிரி இப்ப இந்த ஒரு 4 விஷயங்களை தவிர்த்துறணும் அப்படிங்கிறதுனா அது இப்ப எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. டாக்டரே எத்தனை சொல்றாரு, நம்ம உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க அப்படிங்கிற. அதுவே நம்ம ஆன்மீகத்துல ஒரு ஆரோக்கியமான விஷயத்தையும் சேர்த்தேன்னு நம்ம சொல்லி தர்றோம். அது வந்து இந்த ஆத்மாவுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அதனால அதை செய்யறதுக்கு சில பேருக்கு வந்து ஒண்ணும் வேண்டாம். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லும் போது அதுக்கு என்ன செய்யுமா அந்த பதில் சொன்னாரு, அதே நபர் தான், அந்த பகவத்கீதை படிக்கலன்னு சொன்ன நபர் தான் என்ன சொன்னாரு, அவரு ரோட்ல போக போக எங்கேயாச்சும் நல்ல போண்டா பஜ்ஜி கடை இருந்ததுன்னா பார்த்தா நின்னுக்குவாரு. சூடா அந்த வாசம் வந்ததுன்னா பஜ்ஜி போண்டா சாப்பிடணும் ஆசை. உங்க கூட வந்தா நான் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிம்பாரு. அப்ப இதுதான் சின்ன ஒரு அல்பத்தனமான ஒரு ஆசைக்காக பெரிய விஷயம் கிடைக்குது, அதை வந்து அவங்களுக்கு செய்யறதுக்கு மனசு இருக்க மாட்டேங்குது. இதுதான் இது எல்லாமே காரணம் என்னன்னா அவங்களுடைய கோல் ரொம்ப சின்ன சின்ன கோல்கள். இந்த அது வந்து புலன்களை அடக்க முடியறது இல்லையா பிரபு? அதுதான் நாக்கு அடக்க முடியல, இதுதான் விஷயம். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு எப்படிங்க நாங்க சாப்பிடாம வர்றது, இதுக்கு எல்லாம் கேக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் மொத்த வாழ்க்கையுமே பணையம் வச்சிடுறாங்க. அப்ப இதுக்கு நம்ம உதாரணம் எல்லாம் சொல்றோம். நாங்களும் தான் கல்யாணத்துக்குள்ள போறோம், போதும் ஆறுது. என் சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது, நான் அங்க சாப்பிடல, நான் போகும்போது எடுத்துட்டு போயிட்டேன். இதெல்லாம் வந்து நம்முடைய பக்தி தான் பெருசு. அவங்களுடைய உறவு அப்படிங்கிறது நம்ம வேண்டும் வேண்டாம்னு விடுறதில்ல. கல்யாணத்துக்கும் போனோம், ஆசீர்வாதம் பண்ணோம், மொய் வச்சோம், கிஃப்ட் கொடுக்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா என்னுடைய பக்தி என்கிட்ட, அதையும் நான் காப்பாத்திக்கணும். அப்ப இது வந்து இன்னொரு பிரபு, ஆரம்பத்துல ஓகே சொல்லுங்க பிரபு. ஆரம்பத்துல ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு கஷ்டம் மாதிரி தெரியலாம். ஆனா இது பழகிருச்சு அப்படின்னா, நீங்க ஒரு 4-5 கல்யாணத்துக்கு 10 கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படின்னா அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, இவங்க வந்தாலும் சாப்பிட மாட்டாங்க, எல்லா பக்கம் அவங்க வெளியெல்லாம் சாப்பிடறது இல்லை, பிரசாதம் மட்டும்தான் அவங்க சாப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஒரு கல்யாணத்துல அந்த மாதிரி நடந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க ஏதாவது சாப்பிட்டுதான் ஆகணும், என்ன சாப்பிடுவீங்க, ஒரு ஆப்பிளாவது நான் கொண்டு வந்து தர்றேங்க, ஆப்பிளுமே ஒரு ஆரஞ்சு பழம் ரெண்டையும் கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அவங்களே வந்து நிலைமை புரிஞ்சுட்டு நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப என்னன்னா நம்ம கிட்ட அந்த ஒரு வைராக்கியம் இருந்தா போதும், அவ்வளவுதான். எங்கேயோ ஒரு நாளைக்கு போய் உரம்பரைக்கு போறப்ப சாப்பிடுறதோ, கல்யாண வீட்டுல சாப்பிட்றதுக்காகவோ என்னுடைய மொத்த வாழ்க்கையுமே நான் வேஸ்ட் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமானது, தவறு இல்லைங்களா? அப்போ அது வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் 365 நாள் நான் வெளியே போய் சாப்பிட்டா இருக்க போறோம். 365 நாள்ல மீறினா வந்து ஒரு 10 கல்யாணம் வரலாம், 15 கல்யாணம் வரலாம், அதுக்கு மேல ஒண்ணும் வரப்போறது இல்லை. இந்த ஒரு இதுக்காக அதுல அந்த மிச்சம் 350 நாளுக்கு வந்து நானு இதை அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த 15 நாள் விஷயத்துக்காக அந்த 350 நாளுமே நான் ஃபாலோ பண்ணாம இருந்துக்குவேன் அப்படிங்கிறது அது என்ன மாதிரியான புரிதல் அப்படிங்கிறது நமக்கு புரியல. சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப அது வந்து அதுதான் அவங்களுக்கு ஒரு தடங்களாக இருக்கக்கூடியது, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா மாதாஜி? ஓகே, தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு. வேற ஹரே கொஸ்டின் நான் கேக்குறேன், போன்ல கேக்குறேன் பிரபு. ஓகே 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 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. श्री कृष्ण भगवान की जय, श्रीमद् भागवतम की जय, शील प्रभुपाद की जय। हरे कृष्णा।
ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா, ஹரே 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 கிருஷ்ணா, கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பிரபு அந்த ஹரே நம்பர் கிருஷ்ணா. ரெண்டு நம்பர் ஹரே கொடுத்து கிருஷ்ணா. அனுப்புனுங்க பிரபு. அது ஆட் பண்ணி விடுங்க பிரபு ஓகே குரூப்ல. ஓகே பண்ணிடு. சாரி, நான் ஓகே மறந்துட்டேன். ஓகேங்க ஓகேங்க ஜெயின்ல. பிரபு. சரி, ஓகே நான் இது பண்ணி பிரபு. விட்டு மறந்துட்டேன். அப்புறம் சரி இன்னொன்னு, ஒரு சரி வியாழக்கிழமை கிளாஸ் இருக்கும், பரவாயில்ல. ஏதாச்சும் சப்போஸ் தவிர்க்க முடியாத காரணம் இருந்தது அப்படின்னா, ஏன்னா அன்னைக்கு வந்து அப்பாவோட விதி இருக்குன்னு ஊருக்கு போறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துடுவேன், வந்து போட்டுருவேன். அப்படி இல்ல, உங்களுக்கு அந்த அறிவிப்பு வரல அப்படின்னா கிளாஸ் இருக்காது. இல்லாட்டி கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு இருக்கும். அது ஓகேங்க சொல்லிடுறேன். பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கோயம்புத்தூர் பக்கமா இருக்கிறவங்க வந்து ரத யாத்திரை இருக்கு வர்ற சனிக்கிழமை, அவசியம் கலந்துக்கங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விழா. பூரியில் போய் நம்ம பார்க்க முடியாத ஒரு காட்சி நம்ம இங்க பகவானுடைய இது நம்ம இங்க பார்க்கலாம். பூரி இந்த கோயம்புத்தூர்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க பிரபு. ஹரே ஹரே கண்டிப்பா கிருஷ்ணா, வர்றேங்க ஹரே பிரபு. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே பிரபு. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.